அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 12:25. கவலையற்ற மனிதர்கள் இன்று எவரும் இல்லை. கவலைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் அறியாமல் கவலைப்படுவோரும் பலருண்டு. கவலை என்பது மன அழுத்தங்களை உண்டாக்கி மனநிலையில் பாதிப்பையும் சரீர ரீதியான பலவீனங்களையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அநேக பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் கூட மன அழுத்தங்களே காரணமாய் அமைகின்றன. தேவன் மனிதனின் வாழ்வில் வைத்துள்ள மேன்மையான நோக்கங்களை அடைவதற்கும் அவனுக்குள் தேவன் வைத்திருக்கும் திறமைகள் வெளிப்படுவதற்கும் தடையாகின்றன. எகிப்தின் மன்னனாகிய பார்வோன் இஸ்ரவேலரை 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஒடுக்கினது போல இன்று உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் உலகில் எதிர்காலம் என்கிற கவலையினால் மனிதர்களை ஒடுக்கி அடிமை கொள்ளுகிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுவது போல நாமும் கவலை என்கிற அழிவில் இருந்து தப்பிக்க கர்த்தரின் வார்த்தையிலே நிலைத்திருப்போம். மேலும் சங்கீதக்காரன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று அவன் மேன்மை பாராட்டுகிறான். நாமும் இந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை அறிவோம். கர்த்தரை அறிவதே மகிழ்ச்சியின் ஆரம்பம். ஆமென்.